ஒரு மாதிரி இருந்திருக்கும். அப்போ இது மாறிக்கிட்டே இருக்கும். இந்த மாற்றத்தை வந்து ரசூலா 4 பேர்கிட்ட வந்து கற்றுக் கொடுத்தாங்க. அந்த 4 பேரை வந்து அஃபீஷியலாக டிக்ளேர் பண்ணி குரான்னு வேணும்னா இவங்ககிட்ட கற்றுக்கோங்க, இதுதான் ஃபைனல். அதுதான் பாருங்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலாவுக்கு சொல்லி தருவாங்க. ரசூலாவும் முடிவு பண்ண முடியாது. 5வது வசனத்துக்கு அப்புறம் 7வது வசனம் வருமா 11வது வசனம் வருமான்னு ரசூலாக்கே தெரியாது. அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் ஆர்டர் போடுவாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு பேட்டர்ன் இருக்குது. இதை ஓதுறதுக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்குது. இதை வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலா கற்றுக் கொடுத்தது பார்த்தீங்கன்னா இது புகாரில் 3620 இந்த ஹதீஸில் வந்து வருது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரமலான் மாதத்தின் ஒவ்வொரு இரவிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து அதுவரை அருளப்பட்டிருந்த குர்ஆனை அவர்களுக்கு ஓதி காட்டி கற்றுத்தருவார்கள். எந்த வருடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்களோ அந்த வருடம் 2 முறை ஓதி காட்டினார்கள். அந்த வருடம் 20 நாள் ஈத்திகாஃபும் உட்காந்துருக்காங்க. யாரு? ரசூல்லா. புகாரில் பார்த்தீங்கன்னா 4998, முஸ்னத் அஹமதுல 2042வது ஹதீஸ். அந்த கடைசி வருடம் இருந்தாங்க இல்லையா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், 20 நாள் வந்தாங்கல்ல, அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ரசூலா என்ன பண்ணாங்க, இப்னு மசூதையும் கூட வச்சுக்கிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இப்னு மசூத் 3 பேரும் உட்காந்து குர்ஆனை வந்து ப்ரூஃப் பார்த்துருக்காங்க. ஒரு குர்ஆனை வந்து தொகுத்தர் ஒருத்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, இது பேட்டர்ன்லாம் வந்து நம்ம சௌரியத்துக்கு வச்சது. எது எவ்வளோ பெரிய மடத்தனமான பேச்சு தெரியுமா இது? நம்மளா வச்சோம்னா அதில் குறை நம்ம சொல்ல முடியுமில்ல. ஏன் இப்படி வச்சிங்க, ஃபஸ்ட்டு சின்னதுலேருந்து ஆரம்பிக்கலாம்ல, இப்படியும் பேசலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவோம், எது முதல்ல இறங்கிச்சோ அதை வைக்க வேண்டியது தானே. இருக்கிறதுலே மிகப்பெரிய இன்னைக்கு பிரச்சனையே என்ன தெரியுமா, குர்ஆன் ஒழுங்கா அந்த பேட்டர்னில் இருந்துச்சுன்னு வைய, எது முதல்ல இறங்கிச்சு, எது பின்னாடி இறங்கிச்சு, எது ஃபஸ்ட்டு இறங்கின சட்டம், எது 2வது இறங்கின சட்டம், அந்த சீக்வன்ஸில் நம்ம என்ன இருக்கோம், அது நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அது நமக்கு எஃபர்ட்டாக இருக்கும். அப்போ அது ஒரு அதுக்கு பின்னாடி அல்லாஹ் ஒரு ஹிக்மத் இருக்கும். கண்டிப்பாக அல்லாஹ் அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானிங் செஞ்சுருப்பான். அதில் எதுவும் இது கிடையாது. இப்போ இந்த ஹதீஸ் இருக்குல்ல, இப்னு மசூதை கூட வச்சு ரசூல்லா சொல்கிறாங்க. அப்போ ஜிப்ரீல் ஓதும் போது குர்ஆன் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் தான் ஓதிருப்பாங்க. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, இந்த கர்பலா பயானில் கூட நான் சொல்லியிருப்பேன், என்ன சொல்கிறாங்க, இப்னு மசூதுடைய ஓதுதலை பின்பற்றுங்கன்ட்டாங்களா இல்லையா. மரணிக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, குர்ஆன் விஷயத்தில் இப்னு மசூத் சொல்கிறது தான் ஃபைனலுன்ட்டாங்க. அந்த 4 கூட இப்போ கடைசியாக என்ன ஆகிப்போச்சு, 1 ஆகிப்போச்சு. 4 பேர்ட்டு இருந்து குர்ஆனை கற்றுக்குங்கன்னாங்கள, மரணிக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, 4 1ஆக்கிட்டு போயிட்டாங்க. ஒருத்தர் தான் யார், இப்னு மசூத் சொல்கிறது தான் ஃபைனலுன்ட்டாங்க. கருத்து வேறுபாடு வரக்கூடாது. அப்போ இந்த சீக்வன்ஸ் எல்லாமே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பண்ணியிருக்காங்க. அதை கத்தும் கொடுத்துருக்காங்க, எப்படி எப்படியெல்லாம் ஓதணும் அப்படின்ட்டு. இதுக்கு ரசூல்லா சொன்ன பேட்டர்ன் என்ன, குர்ஆன் எப்படி ஓதணுன்ட்டு ரசூல்லா எதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, 30 நாளில் குர்ஆன் கம்ப்ளீட் பண்ணுங்கிறத ரசூல்லாவுடைய ரெக்கமெண்ட். 30 நாளில் குர்ஆனை கம்ப்ளீட் பண்ணுங்க. அல்லாஹ்வுடைய தூதரே அம்ரு பின்